வணக்கம். யார் இந்த ஜாரோன் ஏஞ்சல் அவர்கள்? இயேசுவின் நாமத்துல உங்களோட மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாமே குணமாயிருச்சு. பாத்தீங்களா மக்களே? என்ன பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, டிஜி தினகரனா இருக்கட்டும், பால் தினகரனாக இருக்கட்டும், இந்த ரெண்டு பேரும் யார் இந்த சாந்தி, யார் இந்த பார்வதி, இப்பொழுது ஒரு வல்லமை அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பண்ணுவாங்கல்ல, வைப்பாங்களா, அதே பார்மெட்டை ஜாரோன் ஏஞ்சல் அவர்கள் எடுத்திருக்காங்க, முன்னெடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் வீடியோக்கள்ல வந்து வீல் சேரோட அவங்க வீல் சேரை போட்டு போனாங்களா அப்படின்னு வீடியோ ஆதாரம் கிடையாது. ஸ்ட்ரெஸ்ஸோட இருந்தவங்க குணமாக்கிட்டு போனாங்க அப்படிங்கிற சாட்சியும் இல்லை. சோ போனா போகுது தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்லி உருட்டிருக்காங்க. சரி, இவங்களுடைய இரண்டாவது நிலைப்பாடு என்ன அப்படிங்கறது நீங்க பாக்கணுமா வேண்டாமா? பாருங்க. I found out about trans people and I prayed, like, God, am I trans? Am I supposed to medically transition? So I had those thoughts, for sure. But the thing is, I kept coming to is I didn't really want to live full time as a woman. Tell us more about. இவங்க வந்து 12 வயசுலே தன்னை வந்து பாலினத்தில் டிரான்ஸ்ஜெண்டராக 12 வயசுல இது பண்றாங்களாம். அப்புறம் மறுபடியும் முகம் தான் பார்க்க மாட்டாங்களாம். அந்த வீடியோக்களை முழுசா பார்த்தோம்னா அவங்க முகத்தையே பார்க்க மாட்டாங்களாம். அவ்வளவு அந்த அளவுக்கு இதா இருந்தாங்களாம், வச்சாங்களாம். டிரான்ஸ்ஜெண்டர் அப்படிங்கிறத உணர்ந்து கொண்டு அவங்களுக்குள்ள ஒரு உறவுகளை வச்சிருக்காங்க. சோ இதுதான் எங்களுடைய ஐடென்டி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதை சொன்னதுக்கு இவர் இப்போ வந்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எழுந்து நட அப்படின்னு சொன்னவங்க இதுல Want to be male, they want to go through that. ஒண்ணுமே சொல்லாமல் அமைதியாக இருந்து விட்டு, இது வேதத்துக்கு புறம்பான ஒரு செயற்கை, வேதத்துக்கு புறம்பான ஒரு அருவருப்பான செயல் அப்படிங்கறத தெரியாத வண்ணம் இரண்டு நிலைப்பாடாக இருக்கிறாங்க. ஒண்ணு, இவங்க நவீன கால ஒரு யுக்தி கொண்ட ஒரு பெண். இப்ப இவங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, அவர்களுடைய திருமணமாக இருக்கட்டும், அவர்களுடைய காரியங்களாக இருக்கட்டும், அவங்க தொழிலா இருக்கட்டும், தன்னிச்சையா செயல்படுவது. பெண் உரிமைக்கு அப்படி வெளிநாட்டுல போயிட்டு பல காரியங்களை பண்ணாங்க, வச்சாங்க. ஒவ்வொரு மீட்டிங்குகளாக அட்டன் செய்தாங்க, பல காரியங்கள் பண்ணாங்க, வச்சாங்க. எல்லாவற்றிலும் அவங்க புக்கு வாங்குறது கூட காயலங்கடையில கூட வாங்குறாங்களான்னு தெரியல. அது எத்தனை கிலோவுக்கு எத்தனை இது போகுதுன்னு தெரியாது. அப்படி பல காரியங்களை தோற்று போய் கடைசி நிமிடத்துல கடைசி நேரங்கள்ல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க வந்திருக்காங்க. தன்னுடைய 34 வயதுல கிறிஸ்துவத்துல வந்துட்டு எழுந்து நட அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ கிறிஸ்துவத்துல இரண்டு நிலைப்பாடோடு பயணிக்க முடியாது. ஒண்ணு கிறிஸ்து இயேசு என்றால் கிறிஸ்து இயேசுக்குள்ள போகணும். இன்னொன்று பேலியாளின் பிள்ளைகளாக போக வேண்டும் என்றால் பேலியாளின் இதாக போகணும். அப்ப இவங்களுக்குள்ள ரெண்டு முகம் இருக்கிறதா? ஒண்ணு நவநாகரிக பெண்ணாக ஐடென்டிஃபை, அதாவது ஐடென்டி நோக்கி பயணிக்கிற ஒரு நவீன கால பெண்மணியாக திகழ்கிறாரு. வேற மாதிரியான ட்ரெஸ், வேற மாதிரியான கேட்வே வேற, இப்படி பல காரியங்கள் வேற. அவங்க வாரியிலே இருந்துக்கிட்டாங்க. லார்ஜ், அதாவது அமெரிக்கா லாஸ் ஏஞ்சல்ஸ் அந்த பகுதிகளில் இருந்துட்டு ஒவ்வொரு இடங்கள்லயும் மீட்டிங்காக போனாங்க. பப்பு வேகல. எப்படி பப்பு வேகல ஏன்னு கேட்டீங்கன்னா, அங்க உள்ள பாஷைக்கும் இங்க இவங்க பேசுற பாஷைக்கும் வித்தியாச டிஃபரெண்ட் உண்டு. ஒட்டுமொத்தமாக வாஷ் அவுட்டட். சோ வேற போகுது போக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து இவர்கள் முறையாக பைபிளை படித்தவர்களும் அல்ல. இவர்களை முதலில் தீர்க்கதரிசியாக அறிவித்தவன் யார்? இவர்களாக ஒரு முடிவு செய்து விட வேண்டியது. இவர்களாகவே ஒரு இதை சொல்லிட்டு பாக்குறவன் கோமாளியா இருப்பாங்க. ஆமேன் அல்லேலூயா, எப்படி ஆமேன் அல்லேலூயா போடுவதற்கு ஆட்கள் இருக்கிறார்கள் அல்லவா? ஆதலால் தீர்க்கதரிசி புழுங்கரிசி, இவர்தான் மிகப்பெரிய புழுங்கரிசி அப்படின்னு சொல்லிட்டா ஒரு ஆமேன் சொல்லுங்க அப்படின்னு சொன்னா அது சொல்லதுக்கும் கிடத்து தவளைகள் இருக்கின்றன. புரியுதுல இல்லையா? வேலை பிறக்குது, ஆமேன்னு சொல்லு. காக்கா போட்ட அந்த வடை ருசியா இருக்கு, ஆமேன்னு சொல்லு, அல்லேலூயா சொல்லுங்க அப்படின்னு சொன்னாலும் கேட்குவதற்கு கிணத்து தவளைகளாக இருக்கக்கூடிய விசுவாசிகள் இருக்கும் வரை இவர்கள் தீர்க்கதரிசி என்று சொன்னாலும் சரி, புழுங்கல் அரிசி என்று சொன்னாலும் சரி, இந்த ஐடென்டிட்டி ஆஃப் ஏதோ ஒண்ணு சொன்னாலும் அவ்வளவுதான். ஒரு லக்கணத்தில் இருக்கிறவர்கள் எந்த காரியத்தை வண்டியாக புழுகி கொண்டாலும் ஆமேன் சொல்லுகிற மக்கள் இருக்கும் வரை இந்த கிறிஸ்துவத்திலே யாராலையும் இவர்களை போன்றவர்களை இவங்களை அடையாளமே காண முடியாத அளவுக்கு ஆமேன் அல்லேலூயா அப்படின்னு சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. எவ்வளவு நிலைப்பாடு, இரட்டை நிலைப்பாடு. கிறிஸ்தவனுக்கு என்ன அடையாளம்? கிறிஸ்து தான் அடையாளம். கிறிஸ்துவ மாதிரியாகத்தான் நம்ம பின்பற்றணும். உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாதிருப்பாயாக அப்படின்னு. உலகத்துக்கு இந்த பிரபஞ்சத்தின் ஒத்த வேஷம் தெரியாமலும் நீதியும் உண்மையும் பல காரியங்கள் ஊடாக பயணிக்க வேண்டும். உலகத்திற்கு வெளிச்சமா இருங்கள், உலகத்துக்கு உப்பா இருங்கள், தப்பா இருக்காதீங்க அப்படின்னு சொன்ன மாத்திரத்திலே அவருடைய காரியங்கள், அவருடைய உபதேசம் தான் நம்முடைய வாழ்வியல், அவருடைய கிரியை தான் நம்முடைய வாழ்வியல், அவருடைய சாயல் தான் நாம, அவருக்குள் நாம், நமக்குள் அவர். புரியுதுங்களா? அப்ப நமக்கு தனியா இது வேணுமா, அடையாளம் வேணுமா?
தேவை கிடையாது. நீங்க ஹியூமன்னா நீங்க ஆணுன்னா ஆணுதான், பெண்ணுன்னா பெண்ணுதான், ரெண்டு தான். சரியா? இதுல வந்து இவங்க வந்து எப்படின்னா டிரான்ஸ்ஜெண்டருக்கு அப்புறம் வந்து இந்த எல்சிபிடி இவங்களுக்கு எல்லாம் ஆதரவான நிலையோட ஜாஜா தூக்குற இப்படி கை தட்டுற உங்களுடைய அடையாளம் இதுதான். அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓட்ட இங்கிலீஷ போட்டு ஏதோ என்னமோ பிறப்பாலேயே ஆங்கிலத்துக்கு பிறந்த மாதிரி பால் தொண்டர் ஐயாவுக்கு தானே பிறந்திருக்கீங்க, தமிழ்ல பேசிட வேண்டியானே. இப்போ நாட் ரிலிஜியன் நாட் பீஸ் பீஸ் என்னங்க, ஆண்டவர் தருகிற இதுதான் சமாதானம் தான் மிகப்பெரிய சமாதானம். என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன் அப்படிங்கிறது தான். அப்போ ஒரு பெண் பீஸ்ஃபுல்லா இருக்கணும்னா அவங்க சுயமா முடிவு எடுக்கணும். அவங்க யாருக்கு காட்டுறாங்களோ அவங்க தான் உடலுறவு கொள்ளணும். இதுதான் சுயமரியாதையா? இப்படி பல பேர் வந்தாங்க. அதுல பிரான்சை சேர்ந்த தமிழச்சி அப்படின்னு சொல்லி சமூக வலைதளங்களையும் பல பிரபலமான ஒரு மனுஷியாக தன்னை வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா முற்போக்கு சிந்தனைவாதி அப்படின்னு வந்திருந்தாங்க. வந்துட்டு ரொம்ப ஆக்ரோஷமா பேசிட்டு கடைசியில பாத்தீங்க அப்படின்னு சொன்னா என்னுடைய பிறப்புறுப்பை காட்டுவது என்னுடைய இஷ்டம், எனது உரிமை, என்னுடைய பொறுப்பு, புரியுதுங்களா? அப்படியே கடைசியில மாட்டிக்கிட்டாங்க. மாட்டிக்கிட்டு அவங்க அந்தரங்கமாக இருந்த வீடியோக்கள்லாம் வெளியே வந்து லட்சப்பட்டு இது பண்ணிட்டு போயிட்டாங்க. ஆனால் கிறிஸ்துவம் அப்படி அல்ல. கிறிஸ்துவம் பைபிளுக்கு ஒத்த காரியங்களோடு கூட தான் பயணிக்க வேண்டும். கிறிஸ்துவின் உபதேசத்தின் அடிப்படையில் தான் வாழ வேண்டும். கிறிஸ்துவின் அன்பில் நிலைத்திருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் தான் கிறிஸ்தவர்களாக இருக்க வேண்டும். நமக்கு ஐடென்டிஃபைங்கிறது இந்த உலகத்துல அங்கீகாரம் தேவையற்றது. பரலோகம் நம்மை அங்கீகாரப்படுத்த வேண்டும். பரலோக ராஜ்யம் நம்மை நல்லவன், என்னுடைய பிள்ளை, நீ அநேகத்தில் அதிகாரியா வைப்ப, கொஞ்சத்தில் உண்மையா இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியா வைப்பேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் சொல்ல வேண்டுமே தவிர பிறர் என்னை ஐடென்டிஃபை பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. என்னை எந்த காரியத்திலையும் செய்ய முடியாது. உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கணும், உலகத்துக்கு தப்பாம இருக்கணும். இவங்க என்னன்னு கேட்டீங்கன்னா முதல்ல டிஜே தினகரன் அவர்கள் கிறிஸ்துவ மத போதகர், கிறிஸ்துவ பாஸ்டராக அறியப்படுறார். அவருடைய பிள்ளைகள் அவருடைய சந்ததியாக வரக்கூடியவர் பால் தினகரன். இவங்கெல்லாம் வந்து தங்களை ஒரு கிறிஸ்துவ போதகர் அப்படின்னு சொல்லி பிரபலமாக அறியப்பட்ட அடையாளம் காணப்பட்டவர்கள். அந்த அடையாளம் தான், அந்த அடையாளத்தின் ஊடாகத்தான் இவர் பயணித்தாரு. இவரு சுயமா வந்தாரா, ஏதாவது ஒரு விஷயத்துல சுயமா வராரா அப்படின்னு சொன்னா முடியாது. இந்த அடையாளம் இல்லை என்றா கிறிஸ்துவ அடையாளம், கிறிஸ்துவ போதகர்களுடைய பிள்ளை என்கிற அடையாளத்தை தவிர அவர்கள் வேறொரு அடையாளத்தையும் பின்பற்ற முடியாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னதாக எந்த அடையாளமும் செல்லுபடியாகாது. ஆகிற ஒரு படிப்பினை, புரியுதுங்களா? உங்களுக்குன்னு அடையாளம் தேவையே கிடையாது. கிறிஸ்து தான் உங்களுக்கு அடையாளம். நமக்கு யாருக்கு அடையாளம்? கிறிஸ்து தான் அடையாளம். நமக்கு மாதிரி யாரு? கிறிஸ்து தான் மாதிரி. வேற மாதிரி இருக்கக்கூடாது, வேற மாதிரி சிந்திக்க கூடாது. வேற எதுவும் சிந்திக்க மாட்டீங்கன்னு தெரியும், ஆனா சிந்திக்காதீங்க, புரியுதுங்களா? உங்களுக்கு ஐடென்டிஃபை தேவை கிடையாது. உங்களுக்கு எதுவுமே கிடையாது. சுய ஒழுக்கமா தான் உங்களுக்கு ஐடென்டிஃபை. உண்மை எது இருக்கோ அதுதான் உங்களுடைய அடையாளம். ஒழுக்கம் ஏதோ அதுதான் உங்களுடைய அடையாளம். உப்பா இருக்கிறதா உங்களுக்கு அடையாளம். ஒளியா இருப்பதுதான் உங்களுக்கு அடையாளம். நேசிப்பதுதான், உன்னை நேசிப்பது போல் பிறனை நேசிப்பதுதான் உங்களுடைய அடையாளம். இதை அடையாளமாக வைத்துக் கொள்ளுங்கள். இவர்களுடைய இரட்டை நடவடிக்கைகளை நீங்க கவனமா இருங்க. உங்களை நம்பாதீங்க. நாளைக்கு வேற விஷயத்த கூட பண்ணுவாங்க, வைப்பாங்க, வேற காரியத்தை கொண்டு வருவாங்க. எதுக்கு எடுத்தாலும் அவர்களை பின்பற்றாதிருங்கள். அவர்கள் கிறிஸ்துவ மாதிரியாக இல்லை, ஒரு மாதிரியாக இரு நிலைப்பாடோடு பயணிக்கிறார்கள். கவனமாக இருங்க. எது அதாவது தப்பிதமா இருக்கிறது என்றால் கமெண்ட் செய்யுங்க. சரிங்களா? வேறொரு பதிவு. வணக்கம். தேங்க்யூ.